எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும், அத்தனை பேருக்கும், உங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாக இருந்தால் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்றைக்கி கல்யாண நாளாக இருந்தால் எங்களது மனப்பூர்வமான கல்யாண நாள் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் யாருக்கு பிறந்த நாளோ கல்யாண நாளாக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக என்றைக்குமே பிரார்த்தனை செய்வோம். உங்களுக்கு என்ன மனசில் பிரச்சனைகள், கவலைகள் எது இருந்தாலும் அதற்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நீங்கள் நினச்சிக்கிங்க. இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இது நடந்துடாதா, கிடைக்குமா அப்படின்னு அதை மனப்பூர்வமாக உங்களுக்கு பிடிச்சது, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நினச்சிக்குங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி அதற்கான தேவைகளை ஆரம்பித்து வைக்கும், அதற்கான செயல்பாடுகளை ஆரம்பித்து வைக்கும். விரைவில் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள் என் சகோதர சகோதரி நண்பர்களே. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே நெருப்பு ராசி 3, நீர் ராசி 3 ஆகிய 6 ராசிகளுக்கு 2 வீடியோவாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வந்துடலாம். ஏன்னா நெருப்பு ராசி 3 பேருக்கு 3 ராசி, நீர் ராசி 3 ராசி. இன்றைக்கி நாம் இந்த தலைப்பு என்னென்னா நிலராசி அப்படின்னு பேர். நிலம், பூமி, இந்த பூமிக்கு உரிய ஒரு 3 ராசிகளை பற்றி பேச போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா வரப்பு சண்டை, வாய்க்கா சண்டை, நில சண்டை, இட பிரச்சனை இதெல்லாம் இல்லாத மனுஷனே கிடையாது. எவ்வளவு தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி பல கோடியில் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனை சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறது அதை விட பெரிய விஷயம். அந்த கதை நமக்கு பிறகு வருவோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை சமாளிப்பது பெரிய கஷ்டம். என்ன காரணம்னா, என்னதான் ரொம்ப அழகாக பழகுவாங்க, நண்பர்களாக பழகுவாங்க, அன்னோன்யமாக பழகுவாங்க, ஆனால் நம்மளுடைய வளர்ச்சியை ரொம்ப அழகாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார்கள். சரி, வளர்ச்சியை நினச்சி ஒரு பெருமைப்பட வாய்ப்பு இருக்காது. எப்படி இந்த குறுகிய காலத்தில் இந்த வளர்ச்சி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே பதிவாகி அது நம்மளை பற்றி ஒரு தவறான சித்திரத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அது எப்போ தெரிய வரும் அப்படின்னு கேட்டால், வேலி தகராறுன்னு சொல்லுவாங்க அந்த நேரம், அந்த காலத்துலலாம். இப்போலாம் காம்பவுண்டு தகராறு. அந்த காம்பவுண்டு அந்த இடத்த அளக்கும் பொழுது தெரியும் அவங்களுடைய உண்மையான மனநிலை. ஒரு பிடியாவது, ஒரு நூல் இலையாவது அவங்க இடத்துலேருந்து நம்ம இடத்த வாங்கிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். இப்படி தான் பல இடங்களில் இட பிரச்சனை. இந்த நிலம்னாலே பிரச்சனை. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார். சம்பாதிக்கும் போது அவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா பிள்ளை பத்துட்டு சம்பாதிக்கிறது கிடையாது. அதாவது இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அப்பா சம்பாதிக்கிறார். அவர் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் இதை யாருக்கு கொடுக்கணும், இதை யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் அப்பா அம்மாவுக்கு வராது. ஒரு காலகட்டம் வரும்போது பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வரும்பொழுது தான் அப்பா அம்மா அதை பிரித்து கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது. பிரித்து கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள், இவ்வளோ நாள் வளர்த்த பிள்ளைகள் திரும்பி கேட்கும், எனக்கு ஏன் இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண, ஏன் எனக்கு அந்த இடம் கொடுக்கல அப்படின்னு கேட்கும். அப்போ இந்த நிலத்தினால் தரிசு நிலமாக இல்லாமல் விளைநிலமாக இருந்த அந்த மனசு, தரிசு நிலம்னா ஈரம் கூட இருக்காது, இது விளைநிலம், நிறைய கொட்டி கொட்டி கொடுத்தது இந்த மனசு. ஆனால் இந்த நிலம்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மனசு அப்படியே கூறு போட்டு விற்றுருவாங்க பசங்கள்லாம். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் இதுதான் உலகம். அப்போ இடம்னாலே பிரச்சனை, நிலம்னாலே பிரச்சனை. அப்படி அந்த பிரச்சனைக்கு உரியது தான் அந்த நிலம் அப்படின்னும் போது அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
பல்லு போட்டால் பல்லு, இது சொல்லு போட்டால் சொல்லுன்னுவாங்க. ஏதோ ஒரு செய்தி வரும். அதாவது வார்த்தைகளில் பல்லு போட்டு பேசிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அது கிடைக்காது. இன்றைக்கி உலகத்தில் பேசுகிறத பற்றிலாம் கவலையே படுறது கிடையாது யாருமே. கேட்டால் கருத்து சுதந்திரங்கிற பேரில் எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்மளுடைய சுதந்திரம் உண்மை. அந்த சுதந்திரத்தில் கூட காந்தியடிகளை தான் மனசில் நினச்சிக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப அழகாக நம்மளுடைய வார்த்தைகளை கொடுக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு அறிந்த ஒரு உண்மை. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் நமக்காக கொடுத்து தமிழை மொழியாக்கி தமிழுக்காக எத்தனையோ பேர் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த தமிழை வளர்ப்பதற்கு அவர்கள் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அழகான வார்த்தைகளில் தான் பேசுவாங்க. அந்த ஒரு வார்த்தைகளில் கூட ஒருத்தவங்களை நோகடிக்கிற மாதிரி வார்த்தை இருக்காது. மனசை நோகடிக்க, ஆனால் கருத்து மிக்க ஆழமான விஷயங்களை பதிவு பண்ணிடுவாங்க. அதில் மாற்றம் கிடையாது. யாருக்கு எதை உரைக்க வைக்கணுமோ அதை உரைக்க வைப்பாங்க. ஆனால் நேரடியாக வம்பு பேச்சுகளை பேச முடியாது. இதுதான் அந்த அறிஞர்கள்லாம் அப்போ இருந்தது. அப்போ என்னென்னா மனம் நோகாமல் இருந்தது, அதிர்வுகள் இல்லாமல் வாழ்க்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. என்ன வருதோ பேசிக்கலாம், அப்படி மாதிரி ஆயிடுச்சு. இதையெல்லாம் நம்ம பண்பாடுகள் மறுக்குது. நம்ம பண்பாடு என்னென்னா மற்றவங்களை மனசு நோகாமல் பேசுகிறது தான் நம்ம பண்பாடு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது. அதனால் எல்லாருமே வார்த்தை அலங்காரத்தால், வார்த்தைகளால் மற்றவர்களை மகிழ்விப்போம். மனசை நோகடிக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அதை உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நில ராசியை பற்றி பேச போகிறோம். ஏன்னா நிலம்தான் பிரச்சனைன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன். நிலம் பல பேரை உறவுகளையே மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு. இதில் நில ராசி அப்படிங்கிறது யார் யார்? முதல்ல ரிஷபம், அடுத்தபடியாக கன்னி, அடுத்தபடியாக மகரம். இந்த 3 ராசிகள் தான் நில ராசி. ரிஷபம், கன்னி, மகரம். ஆக இந்த 3 ராசியை பற்றி பார்ப்போமா? 1 by 1 போவோம். இந்த நிலராசியாக இருக்கக்கூடிய ரிஷபத்தை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாகவே 3 ராசிக்காரர்களை உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு காணி நிலம் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க மற்ற ராசிக்காரவங்கெல்லாம் கூட போராடி இடத்த வாங்குவாங்க. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இடம் தானாகவே வரும், போராட வேண்டாம். சொந்தத்தில் இருக்கிறோம், அண்ணன் தம்பி பங்காளியாக இருக்கிறோம், எல்லாம் பிரிச்சுக்கிறான். இந்த கடைசி சொத்து உனக்கு தான்ப்பா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சேர்ந்துடும். பரவாயில்ல, நமக்கு அந்த இடம் போதும். அதுதான் உண்மையிலேயே. அவன் விற்கவும் மாட்டான், சரியாக நமக்கு பயன்படுத்திப்பான். ஆக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு இடம் மாறணுன்னாலும் இந்த 3 ராசிக்காரர்களும் அடுத்த நிமிஷம் மாறுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதாவது விதி பயனை அறிந்தவர்கள்னு சொல்லலாம். சில பேருக்கு மனசு வராது, இது போகலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா. இவங்க 3 பேருமே ஓகேன்னா அடுத்த கட்டம் சந்தர்ப்பத்தையும் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். இதில் ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியவர்கள், லக்ஷ்மி அனுக்கிரகம் பெற்றவர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள். ஒரு துடுதுடுப்பான வார்த்தைகளையோ திடுதிடுன்னு ஒரு வார்த்தைகளை கூட பேச தெரியாதவர்கள். ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுறதா நினச்சி நிறைய இடத்துல ஏமாறக்கூடியவர்களும் ரிஷபராசிக்காரர்கள். சாமர்த்தியமாக செயல்படுறதா நினச்சி. ஆனால் இன்னும் ஏச்சு பேச்சுன்னு இல்லை சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் கண்டவனும் பேசுவான் ஐயா ஒன்று அப்படின்வாங்க. அதுதான் ரிஷபராசி. அவன் என்ன பேசுகிறானே தெரியாது, பொருளும் தெரியாது, இடமும் தெரியாது. அவனெல்லாம் நம்ம ரிஷபராசியை பற்றி பேசுவான். இதை ரிஷபராசி கேட்டுக்கிட்டும் இருக்கும். திருப்பி என்னென்னா அவன் ஆபத்தில் இருக்கும்போது முதல்ல உதவுறதும் இந்த ரிஷபராசி தான். அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாருமே அவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நல்ல கவனிங்க, அது எப்படி ஏற்படுதுன்னே தெரியாது. இதுதான் பெரிய விஷயம். அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறத நல்லா பயன்படுத்திக்கணும், அதை தக்க வச்சுக்கணும். இப்போது
நானும் நடந்து போயிட்டு இருக்கிறேன். எனக்கு திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்குறாருன்னா, நான் இருக்கிற அந்த காலத்தில் மக்கள் மறக்காமல் இருக்க அந்த பதவியை பயன்படுத்தணும். எடுத்தவொடனே அந்த பதவியிலேருந்து நான் என்ன சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, எனக்கு கொடுத்த சான்ஸை நான் மறந்துட்டேன்னு அர்த்தம். இப்போ எனக்கு இந்த ஒரு வீடியோவை போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, பகவான் எனக்கு கருணை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வீடியோவில் என்னை பார்க்கக்கூடிய, என் பேச்சை கேட்கக்கூடிய என் சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜையாவது நான் அந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ தான் நான் அடுத்து வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், அவர்கள் மனதிலே இருக்க முடியும். சம்மந்தமே இல்லாமையே நான் இருக்கேன் அப்படின்னா, நான் சீக்கிரமாக அவர்களை விட்டு விலகிடுவேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒரு செய்தி சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கள் உள் மனசில் இருக்கிற ஒரு செய்தியை தான் நம்ம பேசணும். அது மாதிரி ரிஷபத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரே கணிப்பு என்னென்னா, அவங்க ஆழ்மனசை நோக்கி பயணம் பண்ணணும், அவசியம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அவர்கள் ரொம்ப சில நேரங்களில் ஒரு சொற்பமான ஒரு லாபத்தோடையே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சொற்பமான லாபத்தோட எதிர்பார்க்குற இடத்துக்குள்ளே போகவே முடியாது. ஆனால் அந்த அதிசயம் உங்களுக்கு கிடச்சிருக்கும், கிடச்சும் அந்த இடத்துக்குள்ளே போக முடியல. என்னங்க காரணம்? நான் ஒரு 2 வருஷம் வாழ்கிறேன். அந்த 2 வருஷ காலத்தில் ஒரு 6 மாதம் திடீர்னு எனக்கு போஸ்ட் கிடைக்கிது, திடீர்னு பதவிகள், திடீர்னு சந்தோஷங்கள் எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இந்த 1.5 வருஷம் எனக்கு அது கிடைக்கல. என்ன காரணம்? இந்த 6 மாதம் கிடைச்சதை சரியாக பயன்படுத்தலைன்னு அர்த்தம். எனக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக்கலை, எனக்குன்னு ஒரு தனி திறமை உண்டாக்கி தரலை, நான் போய் அவர்களிடத்தில் பதிவு பண்ணலை. இதுதான் உண்மை, இதை ஒத்துக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என் ரிஷபராசிக்காரர்கள் இதை மாற்றி கொண்டால் 100% உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதை மற்ற ராசிக்காரவங்க பயன்படுத்திடுறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, தண்ணி வருதுன்னா தண்ணிக்கு வரி கம்மி தான், ஆனால் நில வரி அதிகம். பார்த்துருக்கீங்களா? இப்போ நிலராசியாக இந்த ரிஷபம் இருக்கிறதுனால, எப்படி ஒரு இடம் வாங்கிட்டா வேலி போட்டு அடைச்சி பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ, அது மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு, டெய்லி ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு, டெய்லி ஒரு சிந்தனையை எடுத்துக்கிட்டு அதில் பயணம் பண்ணி கொண்டே இருக்கணும். வேட்கைனா தூங்காத வேட்டைக்கு போகக்கூடிய புலி மாதிரி இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். தூங்கவே கூடாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தூக்கத்தை குறைத்து கொண்டால் துக்கங்கள் இல்லாத வாழ்க்கையை பார்ப்பார். ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி. அப்போ என்ன பண்ணுன்னா, ரிஷபத்திற்கு கடைசி கட்டத்தில் ஒரு எக்ஸாம் படிக்கிறான் ஒரு பையனா, 25ஆம் தேதி எக்ஸாம்னா 23ஆம் தேதி தான் படிப்பான். முன்னாடியே 3 மாதம் இருந்திருக்கும். டெய்லி 2 பாடம் படிச்சிருக்கலாம். முதல்ல 2 நாள் எடுத்து உட்காந்து படிப்பான். அதுக்கு பிறகு 2 மாதத்தையும் சும்மாவே கடந்துடுவான். இது பையனுக்கு இல்லை, பொண்ணுக்கும் அப்படி தான். இது படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வியாபாரத்தில் உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்க, கலைத்துறையில் உள்ளவங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மூளையை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும் ரிஷபராசி. ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி இருக்கிறதுனால, சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மைனஸ் என்னென்னா, நம்ம நினைக்கிறத நம்மளோட உடம்பு ஒத்துக்காது, அது செயல்படுத்தாது, நம்ம அக்செப்ட் பண்ணாது இந்த மூளை. அப்போ அது என்னென்னா, அதை அக்செப்ட் பண்ண வைக்கணும். சுகவாசி இல்லை. அப்போ சுகத்தை குறைத்து செயலில் காரணத்தை காட்டி ஒரு மிலிட்ரியில் எப்படி இருப்பாங்க சார்? மிலிட்ரியில் பாருங்கள், சின்னதாக ஒரு முடி வளர்ந்துட்டா கூட உடனே ஷேவிங் பண்ணணும். அப்போ டெய்லி அவங்க ஷேவிங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? இப்போ தேசிய கொடி ஏற்றுறாங்க. தேசிய கொடி ஏற்றுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் மாற்றிலாம் ஏற்ற முடியாது. அதாவது அந்த கொடி மரத்துலேருந்து இத்தனை அடியில் இருக்கணும், இந்த கயிறு போடணும், மேலே இத்தனை அடி இந்த அடி விட்டு ஏற்றணும், அந்த அடி விடக்கூடாது, பறக்கணும் கொடி. அதுக்குள்ளே மரியாதை இருக்கு இல்லைங்களா? அதே தான். அதுக்கு எவ்வளோ மைனூட்டாக பார்க்கணுமோ அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையை மைனூட்டாக பார்த்தாங்கன்னா சக்ஸஸ் அடைவாங்க. காலையில் கொடி ஏற்றினா சாயந்தரம் கொடி இறக்கிடணும். ராத்திரியில் கொடி பறக்காது. பார்த்துருப்பீங்கள? அதுதானே கொடிக்குள்ள மரியாதை. பல நீங்கள் அலுவலகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பள்ளிக்கூடங்கள், அலுவலகங்களில் சாயரித்து அந்த கொடி இறக்கிறதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அப்போ தேசியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் நாமெல்லாம். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு முதல்ல ஒரு ப்ரொசீஜர் ரெடி பண்ணிக்கணும். ப்ரொசீஜர் அது உங்களுடைய உடை, நடை, பாவனை எல்லாத்தையும் மாற்றணும்.
இப்படி தான் அப்படின்னு பிளான் பண்ணி யாருக்கும் அது சொல்லி தெரிய வேணும் இல்லை, யாருக்கிட்டையும் கேட்டும் வராது. ரிஷபத்துக்கு நீங்கள் கேட்டு செய்கிறது பலன் கிடைக்காது. உங்கள் மனசுலேருந்து அது செய்யணும். நான் கருப்பு துண்டு வேணாலும் போட்டுக்கலாம், சிகப்பு துண்டு வேணாலும் போட்டுக்கலாம், மஞ்சள் துண்டு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கணும், முடிவு பண்ணால் போட்டுக்கணும். யாரை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன், பிளாக்கில் தான் இருப்பேன்னா பிளாக்கில் தான் இருப்பேன். நான் தான் முடிவு. ஆனால் என் முடிவு எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கணுமே தவிர அது ஆணவமாகவும் இருக்கக்கூடாது, இருக்காது. ஆக ரிஷபம் அப்படி தான் முடிவெடுக்கும், பகுத்து ஆய்ந்து முடிவெடுக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவர்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். எப்படி நிலத்தில் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். 10,000 ரூபாய்க்கு வாங்கின இடம் இன்றைக்கி 10 லட்சத்துக்கு போகுது. அது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய தன்மை உயர்ந்து கொண்டே போகும். ஆனால் இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுன்னுவான். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அவங்க ஒரு வேலையை அவங்க நினச்சி செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுறது நல்லது, லக்ஷ்மி தேவி அதிகமாக வழிபாடு பண்ணுறது நல்லது, வெள்ளிக்கிழமையை அதிகமாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது, சனிக்கிழமை அதிகமாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நல்லது கெட்டதுக்கு சனி வெள்ளி ரொம்ப சாதகமாக இருக்கும். அதில் சுக்கிர ஹோரையை பார்த்து செயல்பாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஞானத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிலராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி. எத்தனை பிரச்சனை, எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும் டெய்லி அந்த பஞ்சாயத்தை சமாளிக்க முடியும். கலங்காத உள்ளம், கலங்காதிரு மனமே, இதான் கன்னி. கலங்காத உள்ளம். சில பேருக்கு தாரம்லாம் 2 இருக்கும் ஆண்களுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா தைரிய உணர்வுகள் இருக்கும், அசால்ட்டு இருக்கும். இது கன்னியோடைய தன்மை. சொல்லுவாங்க சிங்கம் சிங்கலாக வரும், புரியுங்களா? சிங்கம் இது, கன்னி சிங்கம் அப்படி தான் இருப்பாங்க. உரிமை கொண்டு இருப்பார்கள், கிட்டக்க வர பயப்படணும். அப்படிப்பட்ட அந்த கன்னி ராசி நிலராசியாக இருக்குது. ஒரு இட பிரச்சனை ஒன்று வருதுங்க, பக்கத்து வீட்டுக்கு நமக்கு சண்டை. கன்னி ராசிக்காரவங்களை கூப்பிட்டு அண்ணது கொஞ்சம் பார்த்து பைசல் பண்ணுங்கன்னா பண்ணி கொடுத்துருவார். கொஞ்சம் தப்பு எதிர்பார்க்கலாம், கௌரவம் எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை கொடுக்கணும், ஆனால் பண்ணி கொடுத்துருவார். செய்து கொடுப்பார், நம்புனா அவர் செய்து கொடுப்பார். கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் வார்த்தைகளை துடுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ கன்னிராசிக்காரவங்கள்ட்ட போய் ஃபார்மாலிட்டி பேச்சே பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு ஒரு பேசுவோம். ஏன்னா உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு உடனே கன்னிராசிக்காரர் கேட்பார், நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஏன்னா காப்பி தண்ணி குடிச்சியலா? உன் வீட்டில் காப்பியே தண்ணி போல தான் இருக்குது, இதில் என்ன காப்பி தண்ணி குடிச்சியான்னு கேட்பேன். அவர் இப்படி தான், ஏன்னா அவங்க பட்டுன்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலேயே அன்பு பெற்றவர்கள், நட்பு கொண்டவர்கள், அன்பானவர்கள். ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரியே நிற்பாங்க. இவர் சிரிக்கிறாரா சிரிக்கலையா, சோகமாக இருக்காரா சோகமாக, சிரிப்புங்கிறதே கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் தான் வரும். என்ன யோசிக்கிறாரு, இது தெரியாமல் இருக்கும். இதுதான் கன்னிராசியோட ப்ளஸ்ஸு. இன்னிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுங்க உங்கள் ப்ளஸ்ஸை. அப்போ இந்த நிலராசி, ஏன்னா ஒரு நிலத்தோடைய தன்மை விற்கும் போது தெரியும், வாங்கும்போது தெரியும். தரிசு நிலங்க சும்மா கிடக்கு, நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், என்னங்க ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத நிலம், எவ்வளோ வரப்போகுது, குழி எவ்வளோப்பா, ஏக்கர் எவ்வளோப்பா, அப்படி தான் சொல்லும். அவர் சொல்லுவார் 4 லட்சம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போவோம். 40 லட்சம்னுவான். ஆத்தே 40 லட்சமா இடங்க, 40 லட்சமா எவ்வளோங்க, 1/2 ஏக்கருங்க. 1/2 ஏக்கரா, அதுதான் அதோட மதிப்பு. அப்போ கன்னினா என்ன, அந்த ராசிக்காரரோட மதிப்பு என்ன, அவர்களை நெருங்கும் பொழுது தான் தெரியும் அவர்கள் யார். உங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் கன்னிராசியில் இருக்கார், நீங்கள் அவரை சாதாரணமாக இடம் போட்டு வச்சுருப்பீங்க. அவரை நெருங்க நெருங்க தெரியும், அவருக்கு இவ்வளோ பழக்க வழக்கம் இருக்குது, இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது, அவர் இவ்வளோ பெரிய ஆள், அட்டே அப்பா பரவாயில்லையே, எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கானே மனுஷன். இந்த அக்கா கன்னிராசியாக பிறந்திருக்கு, நமக்கே தெரியல. இந்த அக்கா அசால்ட்டாக இருக்குது, பரவாயில்லையே, நம்மளாம் இந்த ஆட்டம் ஆடுறோம், இந்த அக்கா எவ்வளோ அந்த இதே இல்லாமல் இருக்காங்களே, திமிரே இல்லாமல் இருக்காங்களே, அது என்ன சொல்லுவாங்க, ஆடம்பரமே இல்லாமல் இருக்காங்களே. திமிரு இருக்கும், அது வேறு விஷயம், ஆடம்பரமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு தோணும். இதுதான் கன்னிராசியோட ஸ்பெஷல். இப்படி இந்த கன்னிராசியில் இது நிலராசியாக இருக்கிறதுனால சில கஷ்டங்கள் வரும்போது, சில நஷ்டங்கள் வரும்பொழுது
நம்பவே மாட்டீங்க. ராத்திரி 11 மணிக்கு நீங்கள் ஒரு ஃபோனை போட்டு கன்னிராசிக்காரவங்கள்ட்ட பேசி எனக்கு இந்த உதவி வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக செய்வாங்க. நல்லதில் கூடுவதை விட கெட்டதில் கூடக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர். கெட்டதுன்னா கெட்டதுக்கு வர மாட்டோம், அப்படி சொல்லலை. வார்த்தையெல்லாம் மைனூட்டாக இருக்கும், தப்பாக போயிடக்கூடாது, எல்லாம் தப்பாகவும் புரிஞ்சிக்கக்கூடாது. நல்ல சுகமாக ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா கூட வேணாம் சாப்பிடப்பா அப்படின்னுடுவாங்க. நான்லாம் வரலன்னுவாங்க. நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் செய்யலாமான ஹெல்ப்பு, உடனே வரேன். தட் இஸ் கன்னிராசி. ஓகேவா? அதுதான் கன்னிராசி. கன்னிராசியுடைய அருமை பெருமைகள் பக்கத்திலே அந்த சூழ்நிலை தெரியும் பொழுது தான், அந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர முன்னாடி அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ரொம்ப உதவி பண்ணிவிடுவாங்க. ரொம்ப உதவி பண்ணிட்டு அவன் மட்டும் வண்டி எடுத்து போடுவான். ஆனால் அந்த அண்ணனுக்கு கன்னிராசியில் பிறந்த அந்த அண்ணனுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலான்னு பார்த்தா நான் திருப்பி ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சா அவர் மட்டும் போயிட்டார். நம்ம தான் தேடி கொண்டு போய் இந்த உதவி பண்ணணும். அண்ணா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க, உங்களால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், இந்தாங்க வச்சிங்க, இது சன்மானமாக வச்சிங்க, இல்லை அன்பளிப்பாக வச்சிங்க, நட்பாக வச்சிங்க, ஐயா இதெல்லாம் இது வை 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 அப்படியே ஜஸ்ட்டில் பேசுவாங்க. அப்படி ஒன்று ஈஸியாக ஆனால் நீ வரியா வரலைனாலும் யோசிப்பாங்க. ஆனால் ஏன்னா மரியாதை வேணும், நீ கொடுக்குற பணம் தேவையில்லை, மரியாதை வேணும். இதை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர். அப்போ அந்த கன்னிராசிக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிடுறேன். பெருமாளுடைய அனுகிரகம், அதாவது திருஷ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ராசியும் கன்னிராசி. உங்கள் சொந்தமாக இருக்கும், தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஒரே இடமா இருக்கும், பக்கத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் முன்னேறதை கண்டுட்டு இப்படியே இந்த பக்கம் பேர்ன் ஆகிட்டே இருக்கும். கேஸ் ஃபுல்லு ஹையில் எரிஞ்சால் எப்படி இருக்கும், உடனே பால் கொதிச்சிடும். அதுமாதிரி கதை பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம். இப்போ கன்னிராசி அதெல்லாம் சமாளித்து தான் வரணும். அதே நேரத்தில் இந்த கன்னிராசிக்கு நிலராசியாக இருக்கிறதுனால எடுக்கிற வைபவங்கள், எடுக்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். யார் எது முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அது நடக்கும். அது மாதிரி வர வாய்ப்புகளை உடனே பயன்படுத்திங்க, டிலே பண்ணி வைக்காதீங்க. அது கன்னிராசிக்கு ஆபத்து. ஒரு கல்யாண ஆசை வந்துருச்சு, கல்யாணமும் வந்துடும், பண்ணிடணும். எனக்கு வருமா ஒரு பையன் சொல்கிறான், 29 வயசு இந்த பையனுக்கு, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறான், முரண்பாடாகவே பேசுகிறான். நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா ஓகே பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க, அவன் படிச்சிருக்கிறான். நான் செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம்னா, உண்மையிலே இது நடந்தது. நான் செட்டில் ஆகின பிறகு தான் கல்யாணம்னா, கல்யாணமே செட்டில் தான்டா, கல்யாணமே செட்டில் தான். ஸோ நீ ஒரு பேச்சுலராக இருக்கும்போது எப்படி சம்பாதிக்க தோணும், எதை பேஸ் பண்ணி தோணும்? ஒரு வண்டியில் போகிறோங்க, நல்ல கவனிங்க, ஒரு 2 வீலரில் போகிறோம், வெயில் அடிக்குது, ஒரு தொப்பி எடுத்து மாட்டிக்கிறோம், ஹெல்மெட்டு அப்புறமா வச்சுப்போம், தொப்பி எடுத்து மாட்டிக்கிறோம். இப்போ நம்மளோட எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? 2 வீலரில் 80 100 போகும்போது இந்த தொப்பி பறந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கவனிங்க, இதானே இயற்கை. இதை தொப்பி இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம், வெயிலுடைய சூடும் அதிகமாக இருக்கும், நம்மளும் செம்ம ஸ்பீடில் போவோம். ஜஸ்ட் மினிட்டில் எவனாச்சும் ஒருத்தன் குறுக்க வந்தானே அடித்து கிராஸ் ஆகி வேலை முடிஞ்சுப்போம். தொப்பி போட தலையே இருக்காது. ஆனால் இந்த தொப்பி இருக்குன்னு நினச்சி போகும்போது இதோட ஸ்பீடு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எதுக்கு வரவனா நம்ம கரெக்டாக மூளை கரெக்டாக வேலை செய்யும். இந்த தொப்பிங்கிறது நமக்கு திருமணத்தில் வரக்கூடிய பந்தம். எல்லாருமே திருமணத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் வெல் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சி பல பேர் வாழ்க்கையை விட்டான். இது ஆணும் சரி பெண்ணும் சரி. பொம்பளை பிள்ளைகிட்ட போய் 23 வயசில் கல்யாணம் பண்ணிக்குமா, 24 கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருப்போம்மா, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னால், என்னங்க இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி எப்படிங்க, எங்கெல்லாம் 29 வயசு ஆகணும், 28 வயசு ஆகணும். வயசை பற்றியே தெரியல குழந்தைங்களுக்கு. இதுக்கு பேரண்ட்ஸு சில பேர் விட்டுறாங்களா, 28க்கு பிறகு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இதுக்கு கீழே வந்த பிள்ளைகள்லாம் ரெடியாக இருக்கும்போது ஒருத்தன் வர மாப்பிள்ளை பார்க்க வரவங்களா இருந்தாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. சின்ன பிள்ளையை பார்த்துடுறாங்க. அக்கா இருக்குன்னா தங்கச்சியை தான் பிடிச்சிருக்கு, அக்காவை பிடிக்க மாட்டேங்குது. இந்த கதையை ஏன் இந்த இடத்துல கொண்டு வரேன்னா, நம்ம ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது, ஒரு வாய்ப்பு வரும்பொழுது தயவு செய்து நீ அதை வேண்டாம் என்று சொல்லாத. அது கன்னிராசியில் பிறந்தவங்க சுத்தமாக சொல்லாதீங்க. 23 வயசில் கல்யாணம் பார்த்துட்டாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு ஒத்துக்கோ. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, பிள்ளைக்கு நல்ல வரணும் வரும். அவர் என்ன பண்ணுவார், இப்படி தான், இப்போல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லைன்னுடுவார், இப்போல்லாம் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரியே இல்லைன்னுடுவார். திருப்பி அவர் கோயிலாக போயிட்டுருப்பார், ஆண்டவா எனக்கு எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்
அப்போ கடவுள் சொல்லுவார், நான் தான் முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பின 2 பேரை ஏன் அனுப்பி விட்டேன்னுவார். அப்போ என் புள்ள செட்டில் ஆகலைன்னுவார். செட்டில்னா என்ன? உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் செட்டில் எப்படி ஆக முடியும்? கவனித்து பாருங்கள். ஒரு மரத்தோடைய நிழலில் இருக்கும் பொழுது வேர்வை வர வாய்ப்பு இல்லை. ஒரு மரத்தோட நிழலில் இருக்கிறோம். நிழலில் இருக்கிறவனுக்கு எப்படிங்க வேர்வை வரும்? அவன் எதுக்கு துண்டு எடுத்து தொடச்சிக்கிறதுக்கு ஆசைப்படும்? அவனுக்கு துண்டு தேவைப்படாது, ஃபேனு தேவைப்படாது, தொப்பி தேவைப்படாது. அவன் வெயிலுக்கு வந்தால் தான் நிழல் தேவைப்படும். அப்போ மரம் தேவைப்படும். இதுதாங்க இல்லற வாழ்க்கை. அப்பா அம்மா கிட்டவே நம்ம கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் வாழ்க்கையில் அப்படியே தான் இருப்பான். அப்பா அம்மா கிட்டேருந்து விலகி வரணும். அதுக்காக விலகி வரணும் நீங்கள் சண்டை போட்டுட்டு வர சொல்லலை. நல்ல வார்த்தையில் தமிழில் ரொம்ப அழகாக பேசணும். ஒரு நூல் இடையில வார்த்தை மாறும். அதனால் எதுக்கு சொல்ல வரேன், இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காலத்திலே பயிர் செஞ்சிடணும். கல்யாணம், குழந்தை, அதுமாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பேரை பார்க்குறேன். ஏன்னா புதன் அங்கே உச்சமும் ஆட்சியும் பெற்றிருப்பார் ராசியில். அந்த புதன் எங்கே இருக்காருன்னு வேற பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணமான உடனே குழந்தை பெற்றுக்கணும். 10 பிள்ளை பெற்றுப்பாங்க. அந்த காலத்துலலாம் கன்னிராசிக்காரவங்கலாம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பிள்ளைங்க இருக்கும் குறைஞ்சது. அதிகம் 10 பிள்ளை வரைக்கும் இருப்பாங்க. சிங்கம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கல்யாணம் பண்ணோடனே இந்த வருஷம் வேணாம், 2 வருஷம் கழித்து குழந்தை பெற்று போகணும், இதுங்க முடிவு பண்ணிடுது. நான் அதை தான் சொல்லுவேன், கன்னிராசிக்காரர்களே தயவு செய்து உங்களுக்கு மேரேஜ் ஆகுதா, திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளை உடனே பெற்றுங்க. ஒரு குழந்தை போதும் இந்த காலத்துக்கு. இல்லையா ஆஸ்திக்கு ஒன்று அழகுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 2 குழந்தை வச்சுக்கோ, அதுக்கு மேலே வேணாம். என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு குழந்தை பெற்றுக்கக்கூடாது. குழந்தை வேணும் நமக்கு, அவ்வளோதான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அப்போ நம்ம குழந்தையாக இருந்தோம், இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு தெய்வத்தோடு வாழணுன்னா அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருந்தால் தெய்வம். அது சிரித்தா தெய்வம். போதும், லைஃப் என்ஜாய். இதை கன்னிராசிக்காரர்கள் தடைப்படாமல் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த தடைப்படுத்திட்டோம்னா திருப்பி கிடைக்கிறதுல தான் பிரச்சனை வருது. அடுத்தது, இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நில ராசின்னு சொல்லியிருக்கிறதுனால உங்களுடைய ஸ்டேஜும் உங்களுடைய வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு நாள் மற்றவங்களுக்கு பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களை பற்றி நிறைய கமெண்ட் வரும். அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உங்கள் போகிற ரூட்டில் போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நிலராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி சக்ஸஸ் பெறும். இதில் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக செயல்படுத்தக்கூடக்கூடிய வார்த்தை அப்படின்னா இறைவனுடைய நாமதேயத்தை அதிகமாக சொல்லணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இறை பண்பு அதிகமாக வச்சுக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா கோவில் சம்பந்தமாக உதவிகள் சம்பந்தமாக நிறைய செய்யக்கூடியவராக கன்னிராசி இருக்கணும். என்ன உதவி? ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, கல்யாணம் வச்சுருக்குறாங்களா, பத்திரிக்கை வச்சா 100 ரூபா மொய் போடுறவங்க ஒருத்தவங்களோட பழக்கம். ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க, அம்மா இலைக்கட்டு இந்த ஊரில் நல்லாயிருக்கும் வாங்கிக்கிங்க, இதாக இருக்குது அட்ரஸ்ஸு. சமயக்காரு, இவர் நல்லா சமைப்பார், இந்தாம்மா அட்ரஸ்ஸு, இந்தாங்க ஐயா அட்ரஸ்ஸு, இதை வச்சு அவரை பாருங்கள், கொஞ்சம் சகாயமாக பண்ணுவார், என் பேரை கொஞ்சம் சொல்லு, இல்லை எனக்கு அந்தளவுக்கு வயசு இல்லைன்னா இந்த பாரு நான் இப்போ சாப்பிட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சர்வீஸ் பண்ணக்கூடிய மைண்டு உள்ளவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இதெல்லாம் அவர்கள் புண்ணியத்தில் போயிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பணத்தை கொடுத்து தான் புண்ணியம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சங்கடம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஏதோ சங்கடம், ஒரு அடிபட்டுடுச்சு, இல்லை வண்டி ஏதோ ஆகிட்டு ஏதோ ஒன்றாலும் அடுத்த நிமிஷம் கிளம்பி வருவார்கள் கன்னிராசிக்காரர்கள். மற்ற ராசிக்காரர்களை விட அவங்களுக்கு உடல் சுகமே இல்லைனாலும் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா பதறிடும். அட்லீஸ்ட் இன்றைக்கி இருக்கிற ரொம்ப தொலைதூரத்தில் அகமதாபாத்தில் இருக்காங்கன்னா ஒரு ஃபோன் அடித்தாச்சும் அடுத்த நிமிஷம் பேசிடுவாங்க. எங்கேயோ கேள்விப்பட்டதுக்கே அப்படி படபடுத்துகிறோம் அந்த மனசு. ஆனால் தைரியமான ஆள், அந்த செகண்ட் அவங்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி நீங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்க, உங்களுக்கு புண்ணியங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்திலையும் சரி, எந்த காலகட்டத்திலையும் சரி, பெருமாளையும் வழிபாடு பண்ணணும், சிவனையும் வழிபாடு பண்ணணும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது, இந்த நிலராசியாக இருக்கக்கூடிய மகரம். மகர ராசியும் நிலராசி தான். முதல்ல மகரத்துடைய ப்ளஸ்ஸு என்னன்னு கேட்டால் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூர்வீகத்தை விட்டு சில பேர் வெளியில் வருவாங்க, ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க. பூர்வீகத்திலேயே பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை வரும், கவலையப்படாதீங்க, அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இல்லைன்னா பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தை முழுமையாக எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக அடுத்த கட்டத்துக்கு ஒரு வீடோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைப்பாங்க, அது ஒரு சக்ஸஸ் ஆகும். சில பேர் பூர்வீகத்திலே இருப்பாங்க, அங்கே தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும்.
அப்போ காலம் மாறும் பொழுது இவர்கள் மாறி வர வேண்டியது கட்டாயம். ஏன்னா இதுவும் நிலராசி, இங்கே சனி ஆட்சிநாதன். சட்டுன்னு மனசுக்கு பதிவு ஏறாது. நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பட்டுன்னு பயன்படுத்திக்கணும், டப்புன்னு வெளியில் வந்துடணும். இதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மகர ராசி மகத்தான யோகத்தை பெறுவார்கள். பெருமாள் நாராயணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் படைத்தவர்கள் மகர ராசிக்கார். நாராயணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் படைத்தவர்கள். ஆக இந்த மகரத்திற்கு ஒரு சூட்சம குணம் உண்டு. என்னன்னா அப்படியே உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னாலும், ரொம்ப புகழ்ந்து பேசுனாங்கனாலும் அப்படியே கேட்கும், இகழ்ந்து பேசினாலும் இப்படியே கேட்கும், எதை பற்றியுமே யோசிக்காது. இதான் மகரம். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் புகழ்ந்து பேசின அந்த வார்த்தைகளும் பதிவில் இருக்கும், இகழ்ந்து பேசின வார்த்தைகளும் பதிவில் இருக்கும். ரெண்டுக்கும் பதில் கொடுப்பார்கள். ஆனால் கேட்காத மாதிரி இருந்தார், கேட்காத மாதிரி அந்த அக்கா இருந்தது, அதான்ப்பா மகரம், அதான் மகரம். ஆனால் கேட்டிருக்காங்கல்ல, ஹியரிங் பண்ணிக்கிறாங்கல்ல. நிறைய விஷயத்தை சேகரிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். சில பேருக்கெல்லாம் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும். நம்மளாம் நிறைய பாட்டு கேட்போம்ல, அவங்கெல்லாம் என்னென்னா பேசுகிறத கேட்பாங்க, மற்றவங்க பேசுகிறத கேட்பாங்க. அதான் மகரம். மண்ணில் நல்ல வண்ணம் பிறப்பதும் நல்ல வண்ணம் வாழ்வதும் இந்த மகரத்திற்கு சொத்து. யாரும் ஒன்று சொல்லிடக்கூடாது, யாரும் ஒன்று சிரமப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்படி 3 ராசிகள், இந்த நிலராசியாக இருக்கிறவர்கள் 3 பேரும் பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுவது நல்லது. நாராயண வழிபாடு நல்லது. நிச்சயமாக இடம், வீடு, வாகன யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில சந்தர்ப்பங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறைய மாட்டோம். பிரச்சனையிலே அங்கே ஒன்று இருக்குது. ரிஷபத்துக்கும் கன்னிக்கும் மகரத்துக்கும் வாஸ்து ப்ராப்ளம். வாஸ்து மட்டும் சரியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் குடும்பத்தில் பிரச்சனையும் வராது, காலத்துக்கு சாதகமாகவும் எல்லாமையும். அது என்னங்க வாஸ்து பிரச்சனைன்னு சொல்கிறீங்க? வாஸ்துனா இவங்க தான் இடம் நிலக்காரகன்னு சொல்லிட்டேன், நிலராசி. அப்போ நீங்கள் வீடு கட்டும் பொழுது நீங்கள் ரொம்ப வாஸ்து பார்த்து தான் கட்டணும். வாஸ்துனா ரொம்ப துல்லியமாக நுண்ணியலாக பார்க்காதீங்க, அது ரொம்ப டேமேஜ். கன்னி மூலையில் என்ன இருக்கணும், ஓகே. அக்னி மூலையில் என்ன இருக்கணும், ஓகே. வாயு மூலையில் என்ன இருக்கணும், ஓகே. குபேர மூலையில் என்ன இருக்கணும், ஓகே. ஈசான மூலையில் என்ன இருக்கணும், ஓகே. யம மூலையில் என்ன இருக்கணும், ஓகே. இந்திர மூலையில் என்ன இருக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு அந்தந்த இடத்துல அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம ரன்னிங் பண்ணோம்னா ரிஷபம் கன்னி மகரத்திற்கு நிச்சயமாக பரிபூர்ணமான யோகம் உண்டு. திருச்செந்தூர் முருகப்பெருமான நிறைய வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பெண்கள், பெண் தெய்வங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கருமாரி, மகமாயி, சீத்தலாதேவி, காளி, ஏதோ ஒரு அம்பாள், கற்பகாம்பாள், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, எந்த அம்பாளை வேணாலும் எடுத்துக்கலாம். அவளுக்கு ரொம்ப ஒரு பிரீதமாக, அதோ அவளை ரொம்ப நெருங்கி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த அம்பாளை வழிபாடு செய்ய 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 அது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பெண்மணி வந்துட்டு போனாலும் குங்குமத்தை கொடுத்து அனுப்புறது, அவளை திருப்திப்படுத்த சந்தோஷம். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க சந்தோஷம், நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஒரு குங்குமத்தை கொடுங்களேன், அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். இதுதான் உண்மை. பூ வாங்கி கொடுங்க, பூ வச்சு கொடுங்க வீட்டுக்கு வர பிள்ளைகளுக்கு, உண்மையிலேயே ஆனந்தம். அந்த பிள்ளைகளை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, ஒரு பானகம் இல்லை ஒரு ஸ்வீட் ஏதோ ஒன்று கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஆனந்தம். வர வீட்டுக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளை எல்லா ராசிக்காரர்களும் பார்த்துக்கணும். அதில் முக்கியமாக இந்த ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்குரிய அந்த விஷயங்களை கொடுத்து அனுப்பும் பொழுது அவங்க ரொம்ப நன்னா இருப்பம்மா, வீட்டில் மகராசியாக இருப்ப, நீ நல்ல மகராசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்கள். இதுதான் தெய்வ வாக்கு. இந்த வாக்கை அதிகமாக இந்த 3 ராசிக்காரர்களும் பெறும்போது நிலத்தன்மை இன்னும் அதிகரிக்கும். நீங்கள் நிலையானவர்கள், உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்களாம் அந்த இடத்த விட்டு வெளியில் போனால் தான் உண்டு, யாரும் உங்களை அசைக்க முடியாது. அது மாதிரி உங்களுக்கு நாளுக்கு நாள் மார்க்கெட் வேல்யூ ஏறிக்கிட்டு இருக்குமே தவிர இறங்காது.
புரியுதுங்களா? மார்க்கெட் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்காது. ஆக இந்த நிலராசியாக இருக்கக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் தெய்வ அருள் பெற்றவர்கள். நான் சொல்வதை அதிகமாக ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு பெண்கள் வந்தால் அவங்களை ஆராதிங்க. நிச்சயமாக லைஃப்பில் நல்ல நிலைமைகளுக்கு வருவீங்க. ஒரு குறை வராது. முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் சிவ அனுகிரகமும் பெருமாள் அனுகிரகமும் உங்களை காப்பாற்றும். அம்பாள் வழிபாடு அவசியம் செய்யுங்க. லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.